ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். இந்த 2022 எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆச்சு. பட் அப்படி லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே ரொம்பவே யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ், யூனிக்கான ஃபீச்சரோட, யூனிக்கான லுக்கில், யூனிக்கான டிசைனில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத அப்படியே ஒரு சின்ன ரீகேப் பண்ணி நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய நேம் சொன்னாலே எனக்கு இந்த ஒரு யூனிக்கான விஷயம் தான்ப்பா டக்குன்னு ஞாபகம் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தோணக்கூடிய அந்த மாதிரியான யூனிக்கான ஃபீச்சரோட இந்த வருஷம் லான்ச் ஆன சில ஸ்மார்ட் ஃபோன்ஸை அப்படியே ரீகேப் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அதில் கண்டிப்பாக ஐஃபோனை விட்டுட்டு நம்ம பேச முடியாது. ஏன்னா மற்ற பிராண்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் எப்போவுமே கொஞ்சம் தனித்துவமாக யூனிக்கான ஒரு பிராண்டாகவே இருக்கும். பட் ஆனால் அவங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஃபீச்சர்ஸ், அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஆனால் அதுலேயும் அவங்க ரீசெண்டாக அவங்க கொண்டு வந்த iPhone 14 Pro சீரீஸில் ஒரு யூனிக்கான ஃபீச்சரை ட்ரை பண்ணியிருந்தாங்க. டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற இந்த ஒரு ஃபீச்சர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சராக இருந்தது. அவங்களுடைய இந்த கேமரா நாட்ச்க்கான அந்த ஏரியாவை யூட்டிலைஸ் பண்ணி அதில் டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீச்சர், அதில் நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு ஃபீச்சராக இருந்தது. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய யூனிக்கான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பேசும்போது அதில் iPhone 14 Pro சீரிஸுடைய இந்த டைனமிக் ஐலாண்டை விட்டுட்டு நம்ம பேச முடியாது. ஸோ அதனால் இந்த டைனமிக் ஐலாண்ட் கண்டிப்பாக இந்த வருஷத்துடைய ஒரு சூப்பரான யூனிக்கான ஃபீச்சராக இருக்குது. அடுத்து இந்த ஐஃபோனுக்கு அடுத்தபடியாக ஐஃபோனுடைய க்ளோன் மாதிரியே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே யூனிக்காக எடுத்துகிட்டு வந்தாங்க. யாருன்னு கேட்குறீங்களா? வேறு யார், நம்ம நத்திங் தான். நத்திங் ஃபோன் 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அதுலேயும் மொபைலுடைய அந்த லுக், பேக் சைடு ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் ஏரியாலாம் தெரிகிற மாதிரி ஒரு கிளாஸ் பாடியில் ஒரு டிரான்ஸ்பரண்டான லுக் எடுத்து வந்தாங்க. அண்ட் கேமரா மாடலில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் ஆகட்டும், இல்லை மிடில் அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கிளிஃப் லைட்டிங் மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே ரொம்பவே யூனிக்காக அந்த கிளிஃப் லைட்டிங்கை யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள், அந்த ரிங் டோனுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோனிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருந்தாங்களே. ஸோ எல்லாமே ரொம்பவே யூனிக்கான விஷயமா கண்டிப்பாக நத்திங் ஃபோன் 1 இருந்துச்சு. அந்த வகையில் கண்டிப்பாக யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பேசும்போது நத்திங் ஃபோன் 1 விட்டுட்டு பேசவே முடியாது. ஸோ அதுவும் இந்த வருஷத்துடைய ஒரு சூப்பரான யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இருக்குது. அடுத்து ஐஃபோன் மாதிரியே பிராண்டிங்கே ஒரு வித்தியாசமான பிராண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் பிக்சல் இவங்களையும் சொல்லலாம். ஸோ பிக்சலும் ஒரு வித்தியாசமான பிராண்டு தான். அவங்களும் ஐஃபோன் மாதிரியே சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னாலும் நல்ல குவாலிட்டியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்போவுமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண கூகுள் பிக்சல் 6 சீரிஸ், ஆக்சுவலி அவங்களுடைய ப்ரீவியஸ் கூகுள் பிக்சல் 5 சீரிஸ் வரைக்கும் இருந்த டிசைனை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரியான ஒரு லுக்கில் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனில் கூகுள் பிக்சல் 6 சீரிஸை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் அந்த டிசைன், அந்த லுக் கண்டிப்பாக கூகுள் பிக்சல் 6 சீரிஸ்க்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வருஷத்துடைய யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னு பேசும்போது கண்டிப்பாக அதில் கூகுள் பிக்சல் 6 சீரிஸுடைய இந்த டிசைனையும் கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து ரியல்மி கிட்ட போனோம்னா ரியல்மி கிட்ட இருந்தும் இந்த வருஷம் நிறையவே யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் லான்ச் ஆச்சு. அதில் ஃபர்ஸ்ட் ரியல்மியுடைய GT சீரிஸை கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா ரியல்மி GT சீரிஸுடைய அந்த டிசைன், அந்த எல்லோ கலர் பிளாக் கலருக்கான ஒரு டிசைன் கொடுப்பாங்கல்ல, அந்த டிசைனே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ரியல்மி GT சீரிஸ்னு சொன்னாலே அந்த டிசைன் தான் நம்ம கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த டிசைன் ஃபர்ஸ்ட் ரியல்மிக்கு ஒரு ரொம்பவே யூனிக்கான டிசைனாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரியல்மி GT சீரிஸ்லேயே ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்க. அந்த சூட் கேஸ் டிசைனுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்தாங்களா, அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். அந்த சூட் கேஸ் டிசைனும் கண்டிப்பா ரியல்மிக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனா இருந்துச்சு. ரியல்மி என்னதான் அதுக்கு முன்னாடியே நிறைய வித்தியாசமான டிசைன்ல ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலும் அந்த சூட் கேஸ் டிசைன், அந்த கிரே கலர்ல பேக் சைடு ஒரு லெதர் ஃபினிஷ்க்கான அந்த ஒரு சூட் கேஸ் டிசைன் கொடுத்தாங்களே, அந்த டிசைன் ரொம்பவே யூனிக்கா ரியல்மி கிட்ட இருந்து கண்டிப்பா இருந்துச்சு. அந்த டிசைனே ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனாகவும் இருந்துச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். ஸோ அந்த வகையில் இந்த டிசைனையும் இந்த ஸ்மார்ட் போன் இந்த ரியல்மி பிராண்டுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு விஷயமா கண்டிப்பா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ரியல்மி GT சீரிஸ்லேயே அவங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொண்டு வந்த இந்த ரியல்மி GT Neo 3T இந்த ஸ்மார்ட் போனுமே ரியல்மிக்கு ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் போனா இருந்துச்சு. இந்த ஸ்மார்ட் போன்ல அப்படி என்னடா யூனிக்கான விஷயம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த ப்ராசஸர் தான். இந்த 2022 மோஸ்ட் வாண்டட் சிப்செட்டான Snapdragon 870 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸரை 25,000 செக்மெண்ட்ல இந்த ரியல்மி GT Neo 3T ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி மற்ற பிராண்ட் எல்லாம் 30,000 அபோவ் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருந்த அந்த ப்ராசஸரை இவங்க 25,000 செக்மெண்ட்ல எடுத்துட்டு வந்திருந்தது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சரா இருந்துச்சு. ஸோ அதனால இந்த ப்ராசஸரே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு
ஒரு ஃபீச்சரா இருந்தது. அண்ட் இப்போவுமே மார்க்கெட்ல இந்த 25,000 செக்மெண்ட்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா அது இந்த Realme GT Neo 3T ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி Realme உடைய இந்த GT சீரிஸ் மட்டும் இல்லாம அவங்களுடைய நம்பர் சீரிஸ்லயுமே சில யூனிக்கான ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த வகையில Realme 9 Pro Plus 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ஆக்சுவலி இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்பவே லோவஸ்ட் பட்ஜெட் செக்மெண்ட்ல Sony IMX 766 கான இந்த ஒரு சென்சார் பேக் பண்ணி ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட ஒரு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய கேமரா ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னாலே 30,000 அபோ அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு இருந்த நிலைமையில 25,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஒரு கேமராவை இந்த ஸ்மார்ட் போன்ல எடுத்துட்டு வந்தது ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சரா இந்த Realme 9 Pro Plus 5G இருந்துச்சு. இதனுடைய சக்சஸரா அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ண Realme 10 Pro Plus 5G இதுலயுமே ஒரு யூனிக்கான விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க. கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே. இந்த கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றதுமே எப்பவுமே நமக்கு ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் போன்ல தான் ஆக்சுவலி இருக்கும். பட் ஆனா இந்த Realme 10 Pro Plus 5Gல ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே லோவஸ்ட் பட்ஜெட்ல 25,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இந்த கர்வ்ட் AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றத யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில இதுவுமே ரியல்மிக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சரா இருந்தது. அந்த வகையில Realme உடைய GT சீரிஸ் அண்ட் நம்பர் சீரிஸ்னு நிறைய யூனிக்கான ஃபீச்சரோட நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த 2022ல Realme கிட்ட இருந்து வந்திருக்கு. அடுத்து இந்த Realme உடைய டைரக்ட் காம்படிட்டரான Redmi கிட்ட இருந்து யூனிக்கான ஸ்மார்ட் போன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஸ்மார்ட் போன்னு சொல்ற மாதிரியான அவ்வளவா ஸ்மார்ட் போன்ஸ் எதுவுமே Redmi லான்ச் பண்ணல. பட் ஆனால் மார்க்கெட்டுடைய பெஸ்ட் ஸ்மார்ட் போன் செக்மெண்ட்ல இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரியான நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாலும் ரொம்பவே யூனிக்கான ஃபீச்சரோட இருக்கு, ரொம்பவே யூனிக்கான டிசைன்ல இருக்கு அப்படின்ற மாதிரியான பெரிய லெவல்ல ஸ்மார்ட் போன்ஸ் இல்ல. பட் ஒரு ஸ்மார்ட் போன் நம்ம சொல்லலாம், ரீசெண்டா அவங்க லான்ச் பண்ண Redmi K50i 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்பவே கம்மியான செக்மெண்ட்ல Mediatek உடைய Dimensity 8100 அப்படின்ற இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. 25,000 மரியாதை செக்மெண்ட்ல இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு நல்ல ஹைலைட்டடான ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருந்துச்சு. அதனால Redmi கிட்ட இருந்து யூனிக்கான ஸ்மார்ட் போன் பார்க்கும்போது இந்த Redmi K50i 5G இந்த ஸ்மார்ட் போன் சொல்லலாம். பட் Redmi கிட்ட இருந்து அந்த அளவுக்கு ரொம்ப யூனிக்கான ஸ்மார்ட் போன் இல்ல அப்படின்னாலும் Redmi உடைய அண்ணன் Xiaomi கிட்ட இருந்து ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் போன் இருக்கு. Xiaomi 11A ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 120 வாட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு சார்ஜர் எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜரோட லான்ச் பண்றாங்க அப்படினாலும் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்த 120 வாட்ஸ்க்கான சார்ஜரை இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்மார்ட் போன் Xiaomi 11A ஹைப்பர் சார்ஜ் தான். அடுத்து இந்த Xiaomi அண்ட் Redmi உடைய சின்ன தம்பி Poco கிட்ட இருந்தும் ஒரு சூப்பர் யூனிக்கான ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போனை விட்டுட்டு நம்ம போகவே முடியாது. Poco கிட்ட இருந்து அவங்க மேக்லிவ் ட்ரிகர்ஸோட லான்ச் பண்ண Poco F3 GT தான். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே லோ பட்ஜெட்ல அண்டர் 30K செக்மெண்ட்ல அந்த கேமிங் ட்ரிகர்ஸ்னு சொல்லக்கூடிய மேக்லிவ் ட்ரிகர்ஸை இன்க்ளூட் பண்ணி ஆக்சுவலி எடுத்துட்டு வந்தாங்க. யூசுவலா இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் அப்படின்றது ROG ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஹையஸ்ட் செக்மெண்ட்ல தான், ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்ல தான் இருக்கும். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல ரொம்பவே லோவஸ்ட் செக்மெண்ட்ல இந்த Poco F3 GT இந்த மேக்லிவ் ட்ரிகர்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணது கேமர்ஸ்க்கு கேமிங் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஒரு ஃபீச்சரா இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சராகவும் இந்த செக்மெண்ட்ல இந்த ஒரு ஃபீச்சர் அப்படின்றது இருந்துச்சு. அதனால கண்டிப்பா யூனிக்கான ஸ்மார்ட் போன்ஸ் அப்படின்னு பேசும்போது இந்த Poco F3 GT விட்டுட்டு பேச முடியாது. ஸோ கண்டிப்பா நம்ம லிஸ்ட்ல Poco F3 GT இருக்கு. அடுத்து போக்கோ மாதிரியே கேமர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கேமர்ஸ்க்கான நிறைய ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணி ரீசெண்டாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணக்கூடிய iQoo கிட்ட இருந்தும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் iQoo உடைய அந்த BMW டிசைன், அந்த ஒரு டிசைன் ரொம்பவே யூனிக்கா இந்த 2022 பேசப்பட்ட ஒரு டிசைன். iQoo ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே அந்த BMWக்கான அந்த ஒரு டிசைன் தான் நம்ம எல்லாருக்கும் மைண்ட்ல வரும். ஸோ அந்த அளவுக்கு iQooக்கு அந்த BMW டிசைன் ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த டிசைனோட வந்த iQoo 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ரொம்பவே யூனிக்கான ஒரு கேமரா ஃபீச்சர் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்ற ஒரு கேமரா ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலாக OIS-க்கான கேமரா நம்ம நிறைய பார்த்துருப்போம். பட் iQoo 9 Pro-ல கிம்பிள் கேமரா அப்படின்ற மாதிரி கிம்பிள் லெவல் ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது அந்த iQoo 9 Pro-க்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சராக இருந்தது. அதனால யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் பேசும்போது இந்த iQoo 9 Pro-வை கண்டிப்பாக நம்ம அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். அடுத்து iQoo கிட்ட இருந்தே iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஆக்சுவலி லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படின்னா யூனிக்கான ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா அதை பேர்லேயே இருக்கு. அந்த 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான். ஆக்சுவலி அண்டர் 15K செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 18 வாட்ஸ்க்கான சார்ஜர், 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் மேக்ஸிமம் எல்லா பிராண்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் iQoo உங்களுடைய iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் 44 வாட்ஸ்க்கான இந்த ஒரு சார்ஜரை அண்டர் 15K செக்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால இது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. அண்ட் இதே iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய Vivo பிராண்டிங்க்கு கீழே Vivo T1 44 வாட்ஸ் அப்படின்ற நேம்லயுமே லான்ச் ஆச்சு. அதனால இந்த iQoo Z6 44 வாட்ஸ் ஸ்மார்ட் ஃபோனோட சேர்த்து இந்த
இந்த விவோ T144 வாட்ஸ் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போனையும் கண்டிப்பா நம்ம இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். அண்ட் இந்த விவோ கிட்ட இருந்தே அடுத்து இன்னொரு ஸ்மார்ட் போன் விவோ V23 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கலர் சேஞ்சிங் பேக் சைட் பேனலுக்கான ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தான் விவோ கொண்டு வந்த அவங்களுடைய அடுத்தடுத்த ஸ்மார்ட் போன் விவோ T25 வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் போன்லயுமே அந்த பேக் சைட் கலர் சேஞ்சிங் பேனல் அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கலர் சேஞ்சிங் பேனல் அப்படின்றது அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண ஸ்மார்ட் போன் விவோ V23 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான். அதனால கண்டிப்பா இந்த பேக் சைட் கலர் சேஞ்சிங்கான பேனல் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு ஃபீச்சரா இருந்துச்சு. அண்ட் இந்த பேக் சைட் கலர் சேஞ்சிங் பேனல் மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலா 32 மெகா பிக்சல் வரைக்கும் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருந்த நேரத்தில் 50 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்ததும் இதுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருந்துச்சு. அடுத்து இந்தியாவில் கேமிங் ஸ்மார்ட் போன் அப்படின்னு சொன்னாலே அதில் தனியாக தெரியக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் ROG ஸ்மார்ட் ஃபோன் சொல்லலாம். அண்ட் ROG ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே அது ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான். அவங்களுடைய டிசைன்லேருந்து எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அந்த வகையில் தான் இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ண Asus ROG Phone 6 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனில் ஒரு ஸ்டைலில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அப்படின்றது இருந்துச்சு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க பேக் சைடு யூஸ் பண்ணியிருந்த அந்த ROG விஷன் டிஸ்பிளே ஆகட்டும், இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேல அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த 165 ஹெர்ட்ஸ்க்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் ஆகட்டும், எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. அந்த வகையில் இந்த வருஷத்துடைய யூனிக்கான ஸ்மார்ட் போன் பேசும்போது அதுல ROG Phone 6க்கும் கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. அடுத்து நம்ம மோட்டரோலா கிட்ட இருந்து இந்த வருஷத்துடைய யூனிக்கான ஸ்மார்ட் போன் சொல்லும்போது ரெண்டு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் மோட்டரோலா H30 Ultra அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன். இதுல என்னடா யூனிக்கான ஃபீச்சர்னு கேட்டீங்கன்னா இதனுடைய செல்ஃபி கேமரா தான். 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலா 32 48 மெகா பிக்சல் வரைக்கும் மற்ற பிராண்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் இவங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணது மோட்டோ H30 Ultra ஸ்மார்ட் போனுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருந்துச்சு. அண்ட் இதே H30 சீரிஸ்ல மோட்டோ H30 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனும் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போனும் வேர்ல்டு ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போன் அப்படின்ற டேக்லைனோட லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் போன் வெறும் 6.79 mm கான திக்னஸோட 155 கிராம்ஸ்க்கான ரொம்பவே லைட் வெயிட்டடான ஒரு ஸ்மார்ட் போனா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட்டுடைய ஸ்லிம்மஸ்ட் அண்ட் லைட் வெயிட்டட் ஸ்மார்ட் போன் எதிரா அப்படின்னு கேட்டோம்னா இந்த மோட்டோ H30 ஸ்மார்ட் போன் தான். அந்த வகையில் கண்டிப்பா மோட்டோரோடைய இந்த H30 சீரிஸ் அப்படின்றது இந்த வருஷத்துடைய ரொம்பவே யூனிக்கான ஒரு சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அடுத்து இந்த வருஷம் நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ண இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்தும் இந்த வருஷத்துடைய எண்டில் ரெண்டு யூனிக்கான ஸ்மார்ட் போன் ஆக்சுவலி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபினிக்ஸ் 020 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் ரீசெண்டாக இப்போ டிசம்பர் மாதம் தான் லான்ச் ஆச்சு. இந்த ஸ்மார்ட் போனில் மோட்டரோலா H30 மாதிரியே 60 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த 60 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் போனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால இந்த 60 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான ஒரு கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போனில் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சராக கண்டிப்பா இங்க இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் 020 கூடவே இன்ஃபினிக்ஸ் 0 Ultra அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனும் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஆக்சுவலி அவங்க ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனால இன்ஃபினிக்ஸ் கிட்ட இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய இந்த இன்ஃபினிக்ஸ் 0 சீரிஸ் கண்டிப்பா இந்த வருஷத்துலேயே ஒரு யூனிக்கான ஒரு சீரிஸ் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லலாம். அடுத்து OnePlus கிட்ட வந்தோம்னா இந்த வருஷம் OnePlusக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக போகல அப்படின்னாலும் நிறைய நல்ல ஃபீச்சர்ஸோட நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் யூனிக்கான ஸ்மார்ட் போன் பார்க்கும்போது OnePlus 10R இந்த ஸ்மார்ட் போன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வந்த ஒரு ஸ்மார்ட் போன். ஸோ அந்த வகையில் 120 வாட்ஸ்ல இருந்து ஒரு அப்கிரேடா 150 வாட்ஸ்க்கான சார்ஜர் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன்ல ஒரு சின்ன யூனிக்கான ஒரு ஃபீச்சரா கண்டிப்பா இருந்துச்சு. அதனால இந்த யூனிக் ஸ்மார்ட் போன் கேட்டகரியில OnePlus கிட்ட இருந்து இந்த OnePlus 10R நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் OnePlus கையகப்படுத்தின Oppo கிட்ட இருந்தும் சில யூனிக்கான ஸ்மார்ட் போன்ஸ் ஆக்சுவலி இருக்கு. ஸோ Oppo கிட்ட இருந்து பார்க்கும்போது அவங்களுடைய Reno 7 Pro இந்த ஸ்மார்ட் போன் ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்மார்ட் போனா வந்துச்சு. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன்ல இண்டஸ்ட்ரியிலே ஃபர்ஸ்ட் டைம் ஆர்பிட் பிரீத்திங் லைட்டிங் டிசைன் அப்படின்ற மாதிரியான ஒரு டிசைன் ஆக்சுவலி பேக் சைடு அந்த கேமரா மாடல சுத்த யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் டைம் Sony IMX709 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை செல்ஃபி கேமரால இவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவுமே இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஒரு யூனிக்கான ஃபீச்சரா இருந்துச்சு. அதனால Oppo கிட்ட இருந்து பார்க்கும்போது இந்த Oppo Reno 7 Pro இந்த வருஷத்துல ஒரு யூனிக்கான ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இருந்துச்சு. ஸோ இப்போ ஓவரால் இந்த 2022 லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எனக்கு ரொம்பவே யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்பா. யூனிக்கான ஃபீச்சர் இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபீச்சர் யூனிக்காக இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த லுக் இந்த டிசைன் யூனிக்காக இருக்குது அப்படின்னு எனக்கு பட்ட யூனிக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி நான் லிஸ்டிங் பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் யூனிக்கான ஃபீச்சரோட இருக்குது, நீங்கள் அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு தெரிஞ்சால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய எந்த யூனிக்கான ஃபீச்சர் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிடுங்க.